நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகு பார்க். அங்கே தான் வந்தோம். கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே பிகு பார்க்குள்ளே அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி டாக்ஸ்லாம் இருந்தது. இந்த சிட்ஸுலாம் இருக்குல்ல, அந்த வெரைட்டி ஆஃப் டாக்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இதுதான் வந்து பிகு பார்க்கோட என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்கி இருந்தது. இது வந்து ஹஸ்கியோட வீடு. ஸோ ஹஸ்கி வந்து அப்படியே படுத்துட்டு இருந்துச்சு, எல்லோரையும் பார்த்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். பேர்ட்ஸ்லாம் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக செட் பண்ணியிருந்தாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் செடி நிறையா வச்சுருந்தாங்க. கேமராவில் அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது இந்த எல்லோ கலர் மட்டும் பார்த்திங்கன்னா அழகாக போஸ் கொடுத்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செப்ரேட்டாக வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரட்ஸ்லாம் இருந்தது, நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் அதுக்கு ஃபுட்டுலாம் வந்து வச்சுருந்தாங்க. அதை நம்ம கையில் வச்சுட்டா அழகாக இது கையில் வந்து நம்ம கையில் வந்து உட்காரும், ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அம்மு வந்து பார்த்திங்கன்னா கையிலலாம் வாங்க வேணாம், அதெல்லாம் சேஃப் கிடையாது அப்படின்னாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அது என் தலையிலே வந்து உட்காந்துருச்சு. நான் இதுக்கு வந்து அழகாக கையிலே வாங்கியிருப்பேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் உட்காந்துருந்துச்சு. நான் கையை நீட்டுறேன், ஏறு ஏறு அப்படின்னு சொல்கிறேன், வா அப்படின்னு கூப்பிட்டேன், அது வரவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு 2, 3 பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து தோளில் உட்காந்துருந்துச்சு, ஷோல்டரில் வந்து உட்காந்துருந்துச்சு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. பறக்கவும் மாட்டேங்குது, கையில் வா ஏறு அப்படின்னாலும் ஏறவும் மாட்டேங்குது. எப்படிதான் இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா வேகமாக ஓடுங்க அப்படின்னாங்க. ஸோ ஓடினோம், அப்படியே பறந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேரட் வந்து சூப்பராக வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ டக்குன்னு அம்மு அந்த பக்கம் போயிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வாங்கி கையில் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஸோ இது வேண்டாம் ரிஸ்க்கு, டக்குன்னு நம்ம கண்ணில் வந்து ஏதாவது அது கொத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பெருசாக வாங்கலை கையிலலாம். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துட்டோம். ஸோ இந்த எக்ஸிட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்வாரியம்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்படியே வந்துட்டுருந்தோம். நீங்கள் ஏற்காடு விசிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிகு பார்க் போயிட்டு வாங்க, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்படியே நாங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகி வெளியில் வந்தோம். வெளியில் வந்தால் இங்கே வந்து இந்த செம்மறி ஆடு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது ஆக்சுவலாக அந்த சைடு வந்து கேமல், ஹார்ஸ்லாம் இருந்தது. இது வந்து ஆஸ்ட்ரிச். இதோட லெக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் அந்த சைடில் வந்து எடுத்துகிட்ருந்தோம். அடுத்து வந்து கவுலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே பார்த்துருப்போம், இருந்தாலும் வச்சுருந்தாங்க. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் கவுலாம் அவங்களுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும். நிறையா பெட் அனிமல்ஸ், நம்ம வீட்டில் வளர்க்குற பெட் அனிமல்ஸுமே கவ்வு, டாகு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ்லாம், டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வெள்ளை எலி. நான் என்ன நினச்சிட்டேன், ஃபஸ்ட்டு முயல் அப்படின்னு நினச்சிட்டேன்.
அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது வந்து வெள்ளை எலி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வெள்ளை எலிலாம் நானு. ஸோ நெக்ஸ்ட்டு இத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து அந்த யூரோப்பியன் ரேபிட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அது மாரி ஒன்னொன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் நெறைய விளாகில் கவர் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்களும் அப்படியே எக்ஸிட் ஆகுறதுக்கு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கக்குள்ள வந்து சைடில் பார்த்தீங்கன்னா, இது கிட்ஸுக்காக ஒரு ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க. நாங்களும் போய் கேட்டோம். பெரியவங்கலாம் அலோவ்டா அப்படின்ட்டு. எங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. ஆனா, இப்போ உள்ள கிட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே லக்கிங்க. ஏன்னா நல்லா வந்து நெறைய சின்ன வயசுலேருந்தே நெறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. அது உண்மையிலே சொல்லப்போனா அவங்க ஒரு லக்கி தான். நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு, அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இருந்தாலும் நம்மளுக்கும் இந்த மாரி ஏதாவது கேம் ஆக்டிவிட்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு பிளேஸ் போலாம் அப்படின்னு பார்த்தா, டைம் ஆனுச்சு. சரி ஓகே நம்ம ரூம் வந்து செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படியே ஹோட்டல் தான் வந்துட்டுருந்தோம். ஹோட்டல் கிராண்ட் பேலஸ் தான் வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வேறு எந்த பிளேஸும் பார்க்கல. அப்படியே அம்மு டயர்டாக இருக்குதுன்னு தூங்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த விளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங்க்கு மேலே எடுத்தது தான். ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். கொஞ்சம் இயர்லியராகவே கொஞ்சம் டின்னர் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி வெளியில் போகலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனால் வெளியில் போக வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது. சரி இங்கேயே சாப்பிட்லாம். இங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தான் பெரிய ஹோட்டல் வந்தாலும் நான் வீட்டில் வந்து வத்த குழம்பு தான் வைக்கிறேன். மணத்தக்காளி வத்த குழம்பு, அப்புறம் வந்து மோர் குழம்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ்டிக் சாம்பார், இதெல்லாம் வந்து வாரம் சமைக்கிற டிஷ்ஷு. அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லையும் இருக்குது. நான் காட்டுறேன், உங்களுக்கு மெனு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இங்கே வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மெனு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மஷ்ரூமும், நான் அது 2ம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு, அப்புறம் அப்படியே இந்த ஹோட்டலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி பார்த்துட்ருந்தோம். இந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா, நைட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. நிறையா கீழே இருக்கிற வீடோட லைட்டு அதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. நல்லா வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து கேம்ப் ஃபயர் வேறு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்களா, சரி அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து உட்காந்து நல்லா கதை பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் உட்காந்து பழைய ஸ்டோரிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். காலேஜ் டைமில் நடந்தது, போனது, வந்தது அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தோம். கிளைமேட்டுமே பார்த்திங்கன்னா பயங்கர சேஞ்ச் ஆகிடுச்சு. நாங்களும் இங்கே உட்காந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் கதை பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டோம். இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா டே 1ஓட விலாக் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் டே 2ஓட விலாக் வரும். ஸோ டே 2 விலாகில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். See you.